ஒருபாய் அருபாய் உள்ளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் ஒருபாய் அருபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியா. ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாவரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தான் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராமணன் மகாராஜா வம்சத்தில் வந்து கர்ணை கண் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய மகா பேராற்றல் பெற்ற பெருமதிப்பு மிக்க பேரதிர்ச்சியை 24 நாட்களில் ஏற்படுத்தக்கூடிய சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். மகம் 1 2 3 4 பூரம் 1 2 3 4 உத்திரம் 1 ஆக 108 பாதங்களில் இந்த 9 பாதங்களில் பிறந்த நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும் ராஜ்யஸ்தானத்தை ஆளும் ராஜயோகம் பெற்றவர்கள். பிரியமானவர்களே, வரும் 24 நாட்களில் வைகாசி 12ஆம் தேதி வரும் குரு பெயர்ச்சி, வரையாதிபதி குரு பெயர்ச்சி 12 வருடத்துக்கு ஒருமுறை குரு பகவான் சந்திர பகவானின் ஆட்சி வீடான காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான பூசம் புனர்பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஒரு வருட காலங்களில் விரைய குருவாக இருக்கும் பொழுது 12ஆம் வீட்டில் குரு வரும்போது பல சிம்மராசிக்காரங்களுக்கு மாடி வீடு வாங்கக்கூடிய நேரமும் மாடி வீட்டில் வசிக்கக்கூடிய நேரமும் மகா செல்வாக்கு யோகமும் குவிய போகுது. சிலருக்கு தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமும் அமையப்போகுது, தங்க பிரேஸ்லெட் அணியக்கூடிய நேரமும் அமையப்போகுது, தங்க பேனா எழுதக்கூடிய நேரமும் வரப்போகுது, தங்கத்தால் ஜொலிக்க போகிறீங்க, மின்னலாய் வரப்போகிறீங்க, மிகப்பெரும் மன்னமனாய் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. பிரியமானவர்களே, தனக்காரன் பெரும் பணக்காரன் தன வீட்டுக்கு 11ஆம் வீடு, அதாவது சிம்மராசிக்கு 2ஆம் வீடான தன வீடான கன்னிகாமனைக்கு 11ஆம் வீடான கடகராசிக்கு குருபகவான் வரும் காலங்கள்லாம் பணம் கொட்டோ கொட்டு என்று பல வழிகள் கொட்டும். பேரதிர்ச்சி. நீங்கள் வாழ்க்கையில் இதுவரை உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்பாராத திருப்பங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய யோகங்களும் இந்த குருவினால் விரையாதிபதி குருவன் நடக்க போகுது. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மாம், சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, பல சிம்ம ராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. மறுமலர்ச்சி வருகுது, மங்கள யோகம் வருது, மகாராஜா யோகம் படிக்குது. மறுமலர்ச்சி வருகுது, மங்கள யோகம் படிக்கு, மகாராஜ யோகம் படிக்க போகுது. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, பரசிம்ம ராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா என்று நீங்கள் குதூகல கொண்டாட்டத்துடன் வரும் வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையின் அப்பன் முருகப்பான் பெருமாளின் நல்லாளான இந்த மங்கள நாளான செவ்வாய்க்கிழமையில் வரும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகுது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் யோகத்தையும், வாகன யோகம் இல்லாதவருக்கு வாகன யோகத்தையும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகுது. தொழிலில் தேக்க நிலையில் இருந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஆக்க நிலையாக மாறி ஊக்கம் பெற்று தொழில்துறையை தமிழகம் மட்டுமில்லாமல் அயல் மாநிலம் அயல் நாடுகளில் சென்று நிறுவக்கூடிய நேரமும் வெளிநாட்டிலிருந்து பெரும் பணத்தை அள்ளி வரக்கூடிய காலமும் பல சிம்மராசிக்கு இன்னும் 24 நாட்கள் அமையப்போகுது. பிரியமானவர்களே, அதாவது குருபகவான் பொதுவாகவே சிம்மராசிக்கு மற்ற 12 ராசிகளை காட்டும் சிம்மராசிக்கு மகா பிரியமானவர், மகா நட்பு கிரகமானவர். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு குருபகவானை ஆட்சி வீடாகவும், காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தான வீடமான 5ஆம் வீடு சிம்மராசி வீடாகவும், அதாவது சிம்மராசிக்கு 5ஆம் வீடு தனுர் வீடு, தனுராசிக்கு 9ஆம் வீடு பாக்கிய வீடு, சூரிய பகவானை ஆட்சி வீடான சிம்மி வீடு. இப்படிப்பட்ட ஒரு கோணத்துக்கும் மறு கோணத்துக்கும் இருவரும் மிகவும் நெருப்பு ராசியாக இருக்கும் இந்த சிம்ம ராசி தனுசு ராசியில் உள்ள குரு பகவான் மற்ற ராசிகளை காட்டிலும்
சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே பெரும் தலையோத்தை வாரி வழங்க குருவுக்கு நிகர் குருவே. ஏனெனில் குரு பகவான் பொதுவாக சொல்லுகிறேன், சரராசியில் வரும் காலங்களெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும் தனபரவு வந்தே தீரும். ஏனெனில் அவர் தம்முடைய 5வது விசேஷ பார்வையை காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான விருச்சிக மனையை பார்ப்பார். விருச்சிக மனை என்பது பாதாள திக் ரகசியங்கள் பெற்ற வீடு. பாதாள ரகசியங்கள், புதைபொருள் யோகங்கள், மண்மனை யோகங்கள், ஸ்திரச்சொத்து யோகங்களை அளவுக்கு அதிகமான அள்ளி கொடுக்கக்கூடிய வீடான இந்த விருச்சிக மனையை குரு பகவான் பார்க்கும் பொழுது அங்கு உள்ள ராகு பகவான் இருந்து ராகு திசை நடந்தார். இந்த ஜாதகை இந்த குரு திசையில் பொன்னாபரண யோகத்தை, மண்ணாபரண யோகத்தை, புதையல் யோகத்தை எடுத்தே தீர்வார். இது நிதர்சனமான உண்மை. அவருடைய விசேஷம் 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மண்மனை யோகத்தையும் அரசாங்க வழி ஆதாயத்தையும் எதிரியை கலங்கக்கூடிய சிம்மச்சப்பனமாக வரக்கூடிய நேரமும் எதிரிகளின் ஆட்சி நிலையும் உங்கள் கைக்கு வரக்கூடிய நிலையும் பல சிம்ம ராசிக்கு அமையப் போகிறது. அப்படி விசேஷ பார்வை 6 சனி பகவான் 8ஐ மறந்து வேதராஜத்தில் இருக்கும் சனி பகவானை உச்ச குரு 8 கூடியவன் பார்ப்பதால் விபரீத ராஜயோகத்தால் விபரீதராஜது சனி பகவானை விபரீத ராஜயோகத்திற்கு குரு பகவான் பார்ப்பதனால் திடீர் பணப்பிராப்தியும் தனப்பிராப்தியும் பதவி யோகமும் கிடைத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் என்பதை நிறைவேறக்கூடிய நிலையிலும் பல சிம்ம ராசிக்காருக்கு அதிர்ச்சியான அடுக்கடுக்கான பல ராஜயோக சம்பவங்களும் பேரதிர்ச்சியை தரக்கூடிய மகாபரிய தன யோகங்களும் பதவி யோகங்களும் மகாபரிய சூழ்ச்சி பிறந்த ராஜயோகங்களும் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. உங்கள் தகுதிக்கு மீறிய வகையில் வாகனையோவும் தகுதிக்கு மீறிய சொத்து சுகமும் சேரக்கூடிய நிலையும் எதிரிகளும் உறவுகளும் உங்களை பார்த்து வியந்து பார்க்கும் மிக பெரும் ராஜயோக காலமாகவே வரும் 366 நாட்கள் அமையப்போகின்றது சகோதரர்களே. அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கிய யோகம் பெற்றவர்கள் என்றே கூறுவேன். பிரியமானவர்களே, இந்த 367 நாட்களும் உங்கள் வாழ்க்கையை ராஜயோகமாய் குரு பகவான் அள்ளிக்கொள்ள நீங்கள் அவசியம் இந்த சிம்மராசிக்காரங்க குரு பகவான் யோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரே முருகப்பெருமானே சிம்மராசிக்கு குரு பகவானாக தென்முக கடவுளாக இருக்கின்றார். ஒரு வியாழக்கிழமை சென்று திருச்செந்தூரான் செந்திற்கடல் நீராடி பன்னி இலை விபதி அடித்து முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவ என்ற சடாச்சர மந்திரத்தை 24 முறை கூறி வணங்கி வந்தும் முருகப்பெருமானை நினைத்து மனதார துதித்து முருகா 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 என மனமுருகி வழிபடும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் செவ்வனே வரக்கூடிய மிக பெரும் சிறப்பான பாக்கியங்கள் தலைமுறை தோறும் வரும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் குதூகல கொண்டாட்டத்தையும் பேரரட்சியை தரக்கூடிய பெருமதிப்பையும் ராஜயோகத்தையும் ராஜாங்க வாழ்க்கையும் கொடுத்து அனைத்து மக்களுக்கு முன்பாக மிகப்பெரிய விடியலாய் மற்றவர் மக்களுக்கு மதிக்கக்கூடிய நன்மதிப்பு பெற்றவராய் மகாராஜா யோகத்தை பெற்று இந்த 360 நாட்களுக்குள் சம்பாதிக்கும் பணமும் பேரும் புகழும் பல தலைமுறைக்கு பல சிம்மராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை.